பிரைஸ் தி லார்ட். எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்திலே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாரே. தேவன் யாக்கோபை அதிகமாக நேசித்தார். ஆனால் தேவன் யாக்கோபை நேசித்தது போல யாக்கோபு தேவனை நேசிக்கவில்லை. யாக்கோபுடைய நேசமெல்லாம் ராகேல் மேலதான் இருந்தது. அதனால யாக்கோபு தேவனை அதிகமாக நேசிக்க முடியவில்லை. ஆனாலும் தேவன் இந்த யாக்கோபை விடுகிறதாக இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் யாக்கோபை அநாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறார். அதனால் தம்முடைய காருண்யத்தினால் அவரை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாரே, அதை போலவே இந்த நாளிலே தேவன் உங்களை தம்முடைய காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ள போகிறார். நீங்க ஆண்டவரிடத்திலே வராமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பாதத்தில் சேராமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய காருண்யத்தினாலே உங்களை இழுத்துக் கொள்ள போகிறார். ஆனா மனவாட்டி அப்படி அல்ல. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்து விடுவேன், அறைக்குள் அடைத்துச் செல்லும், உங்களுடைய அன்பிலே களி கூறுவேன் என்று சொல்லுகிறாளே. ஒண்ணு, இந்த நாளிலே நீங்க அப்படி சொல்லுங்க, கர்த்தாவே எங்களை இழுத்துக் கொள்ளும், நான் ஓடி வந்து விடுவேன், அறைக்குள் அடைத்துச் செல்லும், அப்போது உம்முடைய அன்பிலே களி கூறுவோம் என்று சொல்லி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களை விடுகிறதாக இல்லை. அவரே தம் அன்பிலே உங்களை இழுத்துக் கொள்ள போகிறார். அதுதான் இந்த எரேமியா 31 அதிகாரம் 3 வசனம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.